என்ன இழிச்சக்கா, ஊருக்குள்ள ரொம்ப நாள் ஆளையே காணோம், எங்க போனீங்க? அது ஒண்ணும் இல்லாட்டி சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, எதுக்கு எல்லாரையும் இங்க உட்கார வச்சிருக்கீங்க? சத்யாக்கா நீங்க தானே கூப்பிட்டு வந்தீங்க. எதுக்கு என்னன்னு தெரியாம வந்துடுவீங்களா கூப்பிட்டா? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வந்து குழு ஆபீஸ்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான். காசா? ஆமா, முன்னொரு டைம் வந்து எழுதிட்டு போனாங்களே, அது இப்பதான் வராங்களா? ஆமா, எவ்வளவு தராங்களாம்? எத்தனை மாசம் கட்டணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க வந்து சொன்னாதான் தெரியும். எல்லாத்தையும் வந்து இருக்க சொன்னாங்க, அதனால உங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். ஏன் உங்களுக்கு யாருக்கும் காசு வேணாமா? வேணும் வேணும், அது எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? எக்கா எக்கா, யாரும் மொட்டை அடிச்சவங்க ஒரு ஆள் வந்துருவாங்க கையெல்லாம் கட்டிக்கிட்டு. ஏண்டி சும்மா இருக்க மாட்டீங்க? அதாண்டி மேனேஜரு. யாரோ ஒரு மொட்டையை வந்திருக்கான், அவனை வந்து இன்னைக்கு நம்ம வந்து கொதறி வைக்கணும். அம்மாடி, காசு கொடுக்க வந்த வல்லலா மொட்டை மொட்டை மண்டையர். சரி சரி, உங்களால இன்னைக்கு காசு வாங்கின மாதிரி தான், பார்ப்போம். என்னம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டு சார், எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுல யாரும்மா தலைவி? பேசாம நம்ம தலைவியா இருக்கலாமா? பேசாம நாம தான் தலைவின்னு சொல்லிடலாமா? நாம தான் இந்த ஒட்டுமொத்த குரூப்லேயே 10வது படிச்ச ஆளு, நம்ம தலைவின்னு சொல்லிடலாமா? ஐயா, எங்க குரூப்லேயே இந்த பெரிய பொண்ணுங்கிற பொண்ணு தான் வந்து 10வது படிச்சிருக்கு, அதை தலைவியா போட்டுக்கிறீங்களா? அப்படியாம்மா? 10வது படிச்சிருந்தாலும் போதாது, எல்லா கணக்கு வழக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாத்துட்டையும் கலெக்ஷன் பண்ணி இங்க ஒப்படைக்கிறது எல்லாமே அவங்க தான் சரியா பண்ணணும். எம்மாடி, இவ்வளவு நிமிஷம் நம்ம எப்படி காசு வாங்குறது? இவ்வளவு நம்ம தூக்கி திண்டு வாழுங்களே. அம்மா, நம்மளுக்குலாம் அந்த பொழப்பு வேணாமா சாமி? ஏக்கா சத்யாக்கா, பேசாம நீங்களே தலைவியா இருந்துடுறீங்களா? நான் வேணா உங்க கூட இருக்கேன். நானாடி, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. பரவாயில்ல, நான் கூட இருக்கேன்ல, பாத்துக்கலாம். ஐயா, குழு தலைவியா நானே இருக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்க ஐயா. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வாங்கினீங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன். எல்லாரோட காசும் நீங்கள் தான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துடணும் கரெக்டாக. இல்லை ஒருத்தரோட காசு வரலைனாலும் நீங்கள் தான் போட்டு கட்டணும். என்னது, காசு கொடுக்கலாம் நான் தான் போட்டு கட்டணுமா? என் புருஷனே வந்து கூலி வேலைக்கு தான் போறாரு, நான் என்ன பண்றது? ஏக்கா, அதெல்லாம் கட்டிடுறவாங்க, அதெல்லாம் வாங்கி கட்டிக்கலாம். சொல்லுங்க. சரிங்க ஐயா, எவ்வளவு காசு வந்திருக்கு, எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க. ஏம்மா உங்கள் டீமில் 6 பேர் இருக்கீங்களா? ஆள் ஆளுக்கு வந்துட்டு 10,000 ரூபா லோன் சேங்ஷன் ஆயிருக்குமா? அம்மாடி, 10,000-மா? சரி சரி, நம்ம ஏதாவது மேக்கப் பொருள் வாங்கிக்க வேண்டியதான். 10,000 ரூபா வச்சு நான் தீனி திங்கிறதுக்கே பத்தாது, என்னதான் பண்றது? இப்போ வேற லவ் வேற பண்றேன், இன்னும் அழகா வேற இருக்கணும். 10,000 ரூபா வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம். இந்த பிள்ளைங்களுக்கு வேற ஃபீஸ் கட்டணும், 10,000 ரூபா எங்கேயாவது கட்டிடலாம்னு யோசிக்கிறேன். ஏம்மா ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10,000 ரூபா கொடுக்கும் போதே 1000 ரூபா வந்து நாங்கள் வட்டி பிடிச்சிக்குவோம், சரியா? மிச்சம் வந்து 9,000 ரூபா தான். 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து 1000 ரூபா 1000 ரூபா நீங்கள் கட்டணும். 15 நாளைக்கு ஒரு டைம் 1000 ரூபாயா? கஷ்டமா இருக்குமே. 15 நாளைக்கு ஒரு டைம் 1000 ரூபாய் எப்படி நான் கட்டுறது? அந்த ஆள்கிட்ட என்ன போய் சொல்லி கட்டுறது? இவங்களாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க? என்ன ஃபர்ஸ்ட் காசு? இவங்க மேல என்ன பண்ணலாம்? பாம்பு நான் தூக்கி போடலாமா? சரியாம்மா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா? வாங்கிக்கிறீங்களா? யார் வீட்டில் என்ன நடந்தாலும் இது வந்து கேட்க முடியாதுமா. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்லாம் சொல்லக்கூடாது, சரியா? என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நீங்கள் வந்து எல்லாரும் கொடுத்துடணும், அவ்வளோதான். 3ஆம் தேதினா 3ஆம் தேதி வந்து கொடுத்துடணும். சரிங்க சார், நான் எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணி வச்சிடறேன், நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. சத்யாக்கா சூப்பர், இங்கிலீஷ்லாம் கலெக்ஷன் செம்ம. நீ வேற சும்மா இரு, ஏதோ வாயில வரத வளரிட்டு இருக்கேன். சரிம்மா, எங்கள் குழு ஆஃபீஸ்ல வந்து நாங்கள் கேள்வி கேட்போம், ஒரு 2 கேள்வி. அந்த கேள்வி கேட்குறேன். ஐயோ, இன்னும் கேள்வி கேட்பண்றானே, நம்ம ஓடிடுமா பின்னாடி? நீ ஏமா சிரிச்ச மாதிரியே உட்காந்துருக்க ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், என் பல்லு அப்படித்தான். சரி, நம்ம நாட்டோட பிரதமர் யாரு? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். யார் தெரியுமா? அவர் ஒரு தாத்தா. என்னது தாத்தாவா? ஏமா பேர் சொல்லுமா. அவர் பேரு கமடி. கம்படியா? அப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டது இல்லையே. என்ன கூமுட்ட பொம்பளையா இருக்க மாட்டேக்கு. வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேரு மோடி, மோடி தாத்தா. அந்த பெருசா வளர்ந்துருக்கிற பொண்ணு சொல்றது சரி, நீங்களே ஏன் தப்பா சொல்றீங்க? சரி, அந்த மரத்து மேல ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா உட்காந்துருக்கு, ஏன் அந்த பொண்ணு மரத்து மேல உட்காந்துருக்கு? மரத்து மேல உட்காந்துருக்கா? யாருக்கு மரத்து மேல உட்காந்துருக்கிறது? ஏமா அந்த பொண்ணை பாரு, பல்லெல்லாம் ஒரு மாதிரி வாயை திறந்துட்டு உட்காந்துருக்கு. ஐயோ அக்கா, அங்க பாருங்க மேல. பொம்பளை பொம்பளைக்கு இறங்கு என் மண்டையில இருந்து. நான் ஓடி போறேன், உங்க எல்லாரையும் கடிக்கிறதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருந்தேன். ஐயோ, குழு ஆபீசர் வேற அழுகுறாரே. பாவி பொம்பளை இப்படி கண்ணை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டாலே.
நான் என்ன அவளை பண்ணேன்? என் மூஞ்சில இப்படி போராண்டி வச்சிருக்கா. இனிமேல் சரியா வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ? இது என்ன இந்த ஆள் வேற எப்படி அழுதுகிட்டு இருக்கான்? காசு கொடுப்பானா இல்லைன்னு வேற தெரியலையே. ஏண்டி பொம்பளைங்களா? என்ன ஆளை வச்சு எல்லாம் கடிக்க விடுறீங்க? நான் என்ன இப்ப உங்களை தப்பா பேசுனேன்? உங்க மூஞ்சி முகர கட்டைக்கு இனிமே குழுவுல இருந்து ஒரு பைசா கூட வராது. நான் போறேன். இனிமே குழு ஆபீஸ் பக்கம் யாரும் வந்து தொலையாதீங்க. இவ்வளோ அக்கா போடுற இருக்குது